ஜெர்மனியில் ஆர்கிடெக்டாக பணிபுரிந்து வரும் தஞ்சையை சேர்ந்த ஆசிஃப் அலி மற்றும் சீனாவை சேர்ந்த ரயானின் திருமணம் திருச்சியில் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இரு வீட்டாரும் அவர்களது உறவினர்களும் இந்த திருமண விழாவில் பங்கேற்று வாழ்த்தினர். தங்களை காதலை ஒன்றிணைத்ததாகவும் இந்தியா மற்றும் சீனாவில் கலாச்சாரமாக உள்ள கூட்டு குடும்ப வாழ்க்கை என்ற ஒற்றுமை உணர்வும் தங்களை ஒன்றிணைத்ததாக ஆசிஃப் அலி கூறினார். என் பேர் ஆசிஃப், என் ஒய்ஃப் ரயான். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் ஜெர்மனியில் மாஸ்டர் படிக்க போனப்போ மீட் பண்ணோம். எனக்கு பூர்வீகம்லாம் தஞ்சாவூர் தான், நான் படித்தது திருச்சி. ரெண்டு பேருக்கும் வெவ்வேறு மொழி, வெவ்வேறு கலாச்சாரம், வெவ்வேறு நாடு. ஆனால் எங்கள் ரெண்டு பேரையும் ஒன்றிணைச்சது காதல் தான். அவங்களுக்கு என்னை பிடிச்சிருந்துச்சி, என்னையும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொன்னேன். முதல்ல ரொம்ப தயங்குனாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணோடைய இன்னோசன்ஸையும் இவங்களுடைய ரெண்டு கலாச்சாரத்துக்கும் இருக்கிற ஒற்றுமையை பார்த்தாங்க. அதாவது ரெண்டு பேருமே கூடி இருக்கிற ஒரு கலாச்சாரம் தான். கூட்டமாக குடும்பமாக வாழ்கிறது தான் சீன கலாச்சாரத்துக்கும் இந்திய கலாச்சாரத்துக்கும் இருக்கிற முக்கிய ஒற்றுமை. ஸோ இந்த ஒற்றுமை உணர்வு தான் என்னையும் இவங்களையும் இணைச்சிச்சு. அதாவது அரசியல் தாண்டி, நாடு தாண்டி, காதலுங்கிறது எதை வேணாலும் இணைக்குங்கிறதுக்கு நாங்கள் ஒரு உதாரணம். எல்லாருமே இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆனால் எங்களை ரெண்டு பேரும் நாங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரே கம்பெனியில் வேலை பார்த்தோம். இப்போ நாங்கள் ஒரே இதில் ஆஃபீஸில் தான் இருக்கோம். ஜெர்மனியில் தான் செட்டில் ஆகிருக்கோம். ஸோ அங்கேயே நாங்கள் பிஆர் வாங்கியிருக்கோம். எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு. இன்னும் எதிர்காலத்தில் என்னையை பார்த்து இன்னும் பல சந்ததியினர் என்னுடைய விருப்பம் என்னென்னா, ஒரு குடும்பத்திலேருந்து முதல் தலைமுறை பட்டதாரியாக அவங்க வெளிநாட்டுக்கு படிக்க வந்தாங்கன்னா அதுக்கான எல்லா கைடன்ஸும் நான் கொடுப்பேன். அவங்களும் இங்கே வெளிநாட்டுக்கு வந்து நாடு கடந்து, மதம் கடந்து, எல்லாத்தையும் கடந்து ஒரு ஒற்றுமை உணர்வோடு நம்ம உலக மக்கள் எல்லாம் ஒன்றா இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை, லட்சியம். எல்லாம் ஒரு காலம் அது கண்டிப்பாக நடக்கும்னு நான் நம்புகிறேன். இதுக்கு அது ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். வேறு என்ன, ரொம்ப நன்றி. ஆமாம் சார். சைனீஸ் கல்யாணம் பண்ணும்போது ஒரு தயக்கம் இருந்தது அவங்க பேரண்ட்ஸ்? நிச்சயமாக இருந்தது சார், அந்த தயக்கம் இருந்தது. ஆனால் என் அப்பாவுக்கு நான் இந்த இடத்துல நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் அவருடைய பல வருஷத்துடைய பழக்கம், பண்பாடெல்லாம் விட்டு கொடுத்து அவர் எனக்காக கீழே இறங்கி வந்து எங்கள் ரெண்டு பேரையும் ஏற்றுக்கிட்டதுக்கு அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும். ஆரம்பத்தில் ரொம்ப தடங்கள் இருந்துச்சு, ரொம்ப தயங்குனாங்க. ஆனால் எங்களுடைய ஒற்றுமை, நாங்கள் அதில் ரொம்ப உறுதியாக இருந்தோம். ஏன்னா உறுதியாக இருந்தால் தான் எந்த விஷயமும் நடக்கும். அதே மாதிரி காலம்தான் பதில் சொல்லும்.